100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாச வீடியோக்களை வெளியிட்டு ஜிலேபி பாபா இசார் சிறையில் நெஞ்சுவலி காரணமாக மரணமடைந்தார். யார் இந்த ஜிலேபி பாபா? பஞ்சாபில் உள்ள மான்சா என்ற பகுதியில் பிறந்தவர் ஜிலேபி பாபா. இவர் ஹரியானா மாநிலத்தில் உள்ள தோஹானா நகரில் தனது ஆரம்பகால வாழ்க்கையை தொடங்கினார். தோஹானாவில் ஒரு வண்டியில் ஜிலேபி விற்று வந்ததால் அவருக்கு ஜிலேபி பாபா என்ற புனைப்பெயரும் கிடைத்தது. பின்னர் அவர் தோஹானாவில் ஒரு ஆசிரமத்தை நிறுவினார். இவரை பில்லுராம் என்றும் அமர்புரி என்றும் பொதுமக்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்து வந்தனர். பெரும் பக்தர்கள் கூட்டத்தை தன்வசப்படுத்தி இருந்த இவர் 2018ஆம் ஆண்டு பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கினார். 100க்கும் மேற்பட்ட பெண்களை அவர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தலைப்புச் செய்திகளில் அடிபட்டார். போலீசார் ஆசிரமத்தில் நடத்திய அதிரடி ரெய்டில் பாலியல் குறுந்தகடுகள் ஏராளமாக கைப்பற்றப்பட்டன. விசாரணையில் தன்னை நாடி வரும் பெண்களுக்கு டீயில் போதைப் பொருளை கலந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. அவரின் பல ஆபாச வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது. தந்திரம் மந்திரம் என்ற பெயரில் பெண்களை போதையிலேயே வைத்திருந்தார் என்றும் கூறப்பட்டது. அவருக்கு எதிராக பெரும் போராட்டங்கள் வெடித்தன. அவரை கைது செய்த போலீசார் 2020இல் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். பெண்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உட்பட சுமார் 20 சாட்சிகள் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சாட்சியம் அளித்தனர். ஃபதேஹாபாத் நீதிமன்றம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. ஆசிரமத்தில் அபின் கண்டுபிடிக்கப்பட்டதால் அவர் மீது NDPS சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஹரியானாவில் உள்ள ஹிசார் மத்திய சிறை 2இல் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு கடந்த 8ஆம் தேதி திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. மார்பு வலியால் துடித்த அவரை சிறை அதிகாரிகள் மீட்டு அக்ரோஹா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு அவரை சோதித்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். ஜிலேபி பாபாவின் சடலம் உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாலியல் குற்றவாளியான ஜிலேபி பாபா சிறையிலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.